Hey coders, welcome back to Code with Indo. இன்னைக்கு நம்ம டே 93ல இருக்கோம். ஸோ இன்னைக்கு பேசிக் எஸ்கியூஎல் அக்ரிகேஷன்ஸ்லேருந்து வாட் ஐ கால் அனலிட்டிக்கல் டைம் ட்ராவல் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஓகேயா? ஸோ நீங்கள் ஏதாவது ஸ்டாண்டர்டான குரூப் பை ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா யூஆர் லுக்கிங் அட் த டேட்டா அஸ் ஸ்டாட்டிக் ஸ்னாப்ஷாட். பட் ரியல் வேர்ல்டில் பிஸ்னஸ்ங்கிறது ஆல் அபவுட் மொமெண்டம், ரைட்? ஸோ இட்ஸ் அபவுட் ஹவு டுடே கம்பேர்ஸ் டு எஸ்டர்டே அண்ட் ஹவு இஸ் திஸ் மந்த் இஸ் ட்ரெண்டிங் அகெயின்ஸ்ட் லாஸ்ட் இயர், ரைட்? ஸோ இந்த அனாலஜிஸ் தான் நம்மளோட கோடை நம்ம கோடுன்னு சொல்ல முடியாது, நம்மளோட டேட்டா எக்ஸ்பிளிசிட்டாக காமிக்கிறது. கரெக்டாக தட்ஸ் எக்ஸாக்ட்லி லீட் அண்ட் லேக் அலோஸ் ஹாஸ் டு டூ. ஸோ இன்னைக்கு நம்ம அந்த ரோஸை மட்டும் பார்க்காம, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் பார்க்காம, நம்ம அதை இன்னொரு ரோவோட கம்பேர் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கோட் ரைட் பண்ண கற்றுக்க போகிறோம். ஸோ இந்த செஷனோட எண்டில் நம்ம ஜஸ்ட் டேட்டா query மட்டும் பண்ணாமல் ஒரு கைண்ட் ஆஃப் டைம் சீரீஸ் அனலைசிஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் பிஸ்னஸான ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு நம்மளுக்கு தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னும் இம்ப்ரெசிவாக இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம சொல்லணும் அப்படின்னா, எப்பயுமே ஒரு ஃபினான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னாலுமே ப்ராஃபிட்டோ லாஸோ என்னங்கிறது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த மெஷர்ஸ், அந்த பர்சன்டேஜ், அந்த வேல்யூஸ் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா என்னோட டேட்டாவில் ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னா அப்போது இந்த மோஸ்ட் கிரிட்டிக்கல் டெசிஷன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதுக்குள்ளே நம்ம போய்க்கலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லை பட்ஜெட், டைம் சீரீஸ், டைம் ட்ராவல், இங்கெல்லாம் டைம் ட்ராவல் நம்ம சொல்லும் போது நம்மளோட டேட்டாவோட டைம் ட்ராவலாக அது இருக்குமே தவிர நம்ம டேபிளோட டைம் ட்ராவல் கிடையாது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். டேபிளோட டைம் ட்ராவல் நம்ம சொல்கிறது வேர்ஷன், கண்ட்ரோல்ஸ் அந்த மாதிரி போகும். டைம் ட்ராவல் நம்ம இந்த எஸ்கியூவில் நம்ம சொல்கிறது டேட்டாவோடது. ஸோ டேட்டா கம்பேர் பண்ணுறது எப்படி, அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் தான் என்ன அப்படின்னா லீட் அண்ட் லேக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போது லீட்னா என்ன, லேக்னா என்னங்கிறது தனித்தனியாக பார்த்தா தானே நம்மளுக்கு கொஞ்சமாச்சும் புரியும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா விஷுவலாக இல்லாமல் ஒரு இமேஜின் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு மூவி தேட்டருக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு லாங் ரோ ஆஃப் சீட்ஸில் நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. ஓகேயா? உங்களோட தலையை திருப்பி நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு பின்னாடி உட்காந்துட்டு இருக்க பர்சனோட ஃபேஸை உங்களால் டேரெக்டாக பார்க்க முடியும். ஆர் ரேதர், ரைட்? ஸோ இந்த சீட் ரைட் பிஃபோர் யுவர்ஸ் இஸ் த டேட்டா செட். That is lag. It lets you look backward in time or sequence. அதாவது நீங்கள் what is the last month's revenue அப்படின்னு நான் கேட்குறேன், இல்லை what's the user's previous login time அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா lag அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது என்ன அப்படிங்கிறத நான் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது lag. ஓகே? இதுவே நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போய் உங்களோட டேட்டா செட்டில் நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு அப்புறம் இருக்கிற டேட்டா செட்டை பார்க்குறீங்க, அதாவது அதுதான் லீட் நம்ம சொல்கிறோம். இட் லெட்ஸ் யூ லுக் ஃபார்வர்ட் இன் டு த ஃபியூச்சர். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா வாட் இஸ் த நெக்ஸ்ட் மந்த்ஸ் ப்ரொஜெக்ஷன், ஆர் வென் இஸ் த கஸ்டமர்ஸ் நெக்ஸ்ட் ஸ்கெடியூல்டு சப்ஸ்கிரிப்ஷன் ரெவென்யூவர், அந்த மாதிரிலாம் நான் கொஷின்ஸ் கேட்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா லீட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஸோ பின்னாடி பார்க்கணும் அப்படின்னா லேகு, நான் முன்னாடி பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா லீட். ஸோ லீட்னாலே லீட் பண்ணிட்டு போ முன்னாடி அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். லேக் அப்படின்னா அங்கே தேங்கி இருக்கு, அந்த இடத்துல ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. ஸோ அந்த லேகுங்கிறது என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் டேட்டா, ப்ரீவியஸ் மந்த்ஸ் டேட்டா, ப்ரீவியஸ் லாகின் டைம், அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட இமேஜினேஷன்ஸ்லாம் வச்சுக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு டெக்னிக்கலாக அப்படின்னு நான் சொல்லும் போது இப்படி தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சுல. ஸோ உங்களோட டேட்டா பேஸில் எப்படி முன்னாடி பார்க்கணும், எப்படி பின்னாடி பார்க்கணும் அப்படிங்கிறது கெஸ் மட்டும் இல்லாமல் இட் ரிலைஸ் என்டையர்லி ஆன் யுவர் விண்டோஸ் ஃபங்க்ஷன். ஸ்பெஷலி அந்த ஓவர் பார்ட்டிஷன் பை ஆர்டர் பை கிளாஸ் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் என்ன நடக்கும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ வித்தவுட் அன் ஆர்டர் பை டைம் ட்ராவல் இஸ் இம்பாசிபிள் because the database has no concept of what before and after mean. அது முன்னாடி பின்னாடி அப்படிங்கிறது என்னங்கிறது நம்மளோட டேபிளுக்கு தெரியாது, நம்ம டேட்டா பேஸ்க்கு தெரியாது. ஸோ ஆர்டர் பை தான் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் முன்னாடி பார்க்க போகிறீங்களா இல்லை பின்னாடி பார்க்க போகிறீங்களா அப்படிங்கிறதையும் டிட்டர்மைன் பண்ணும். அதே மாதிரி பார்ட்டிஷன் பை தான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ரைட் கான்டெக்ஸ்டில் நீங்கள் பார்க்குறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுவோம். ஸோ யூ மேக் ஷோர் தட் யூ ஆர் ஒன்லி லுக்கிங் பேக்வர்ட் ஆர் ஃபார்வர்ட் வித்தின் த ரைட் கான்டெக்ட், லைக் ஸ்டேயிங் இன்சைட் த சேம் ஸ்டோர் ஆர் த சேம் account, user account. Okay? So incident accidentally bleeding data across the different entities. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா பார்ட்டிஷன் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அந்த இதுக்குள்ளே மட்டும்தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் என்னோட வேல்யூஸை பார்க்கணும். ஸோ லெட்ஸ் லுக் ஹவு வி டர்ன் திஸ் இன்டு அ கோட் ஃபார் மந்த் ஆன் மந்த் growth. ஓகேயா?
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் லீட் அண்ட் லேக் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மந்த் ஆன் மந்த் ரெவன்யூ வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக சேஞ்ச் ஆகும்போது அதை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ இதில் 3 டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் வந்துட்டு ப்ரோ பேட்டர்ன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டே என்ன அப்படின்னா மந்த் ஆன் மந்த் growth தான். ஸோ லெட்ஸ் புட் இட் ஒர்க் ஆன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் ரெக்வஸ்ட் யூ வில் கெட் ஆஸ் அன் அனலிஸ்ட் லைக் மந்த் ஆன் மந்த் growth. ஸோ எல்லா பிகினர்ஸும் வந்துட்டு ஒரு query எழுதுவாங்க, கெட் லாஸ்ட் மந்த்ஸ் நம்பர் அண்ட் தென் ட்ரை டு மேனுவலி calculate the difference or percentage in a clunky way, ரைட்? ஸோ இதுக்கு பதிலாக ஒரு ப்ரோ லெவலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு எல்லாமே ஒரு சிங்கிள் எக்ஸிக்யூஷன்லேயே ஒரு காமன் டேபிள் எக்ஸ்பிரஷன்ஸ் ஒரு சிடிஇஸ்லேயே வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ரேப் பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு ப்ரோ லெவல் சீனியர் இன்ஜினியர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு கோலாகவே இருக்கும். ஸோ இப்போது நீங்கள் இந்த கோடை பார்த்தீங்க அப்படின்னா லுக் அவுட் ஹவு திஸ் query is structured. ஃபர்ஸ்ட் we aggregate our data by month in our city, right? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், என்னோட மெயின் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போகிறேன். we use lag to pull the previous month's revenue right alongside the current month. ஸோ கரண்ட் மந்த் பக்கத்துலேயே ப்ரீவியஸ் மந்த்ஸ் ரெவென்யூ வந்துட்டு நான் கொண்டு வர பார்க்குறேன். அங்கேருந்து என்ன ஆகுது அப்படின்னா என்னோட க்ரோத்தை வந்து நான் கேல்குலேட் பண்ணுறேன். ஜஸ்ட் கரண்ட் மைனஸ் ப்ரீவியஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ரைட்? பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பட் ஹியர் இஸ் வேர் த ப்ரோ லெவல் ட்ரிக் கம்ஸ் இன் பர்சன்டேஜ் growth. ஸோ நீங்கள் ஒரு ஜஸ்ட் கரண்ட் மைனஸ் ப்ரீவியஸ் டிவைடட் பை ப்ரீவியஸ் இன்ட்டு 100 அப்படின்னு எடுத்தீங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு பர்சன்டேஜ் growthம் கிடைச்சிடும். ஸோ யுவர் டேட்டாபேஸ் going to crash or throw a massive error the very first time a month has 0 sales because you are dividing by 0, right? So to make your code bulletproof, you always wrap your denominator in null if. Okay, so this is turns a potential system breaking error into a clean null. ஸோ இந்த டேஷ்போர்ட்ஸ் வந்துட்டு ஆன்லைனாக நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட இன்ஜினியரிங் டீம் வந்துட்டு ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா இது ஆன்லைன் ப்ரொடக்ஷனுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு ஒரு கிராஷ் ஆகி சர்வர் எரர் பிஸி அப்படின்னு சொல்லிட்டு வரது இட்ஸ் நாட் குட், ரைட்? ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அ query that sorts of works and the production grade query. ஸோ இப்போது எப்படி இருக்கணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ ஆர்டர் நல்லா நான் சொல்கிறேன் பர்சன்டேஜ் அப்போ அப்படின்னு நான் சொல்லும் போது நல் இஃப் யூஸ் பண்ணுறதே வந்துட்டு இஸ் அ கிரேட் ஸ்ட்ராட்டஜி ஹியர். ஸோ இப்போது நம்ம லேக் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கேலண்டர் ட்ராப்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேலண்டர் ட்ராப் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா ஜஸ்ட் 1 மந்த் மட்டும் பார்க்காம ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக எனக்கு தேவை. ஓகே, மந்த் ஆன் மந்த் வந்துட்டு ஓகேவா இருக்குது. பட் ஹவு டஸ் திஸ் மந்த் கம்பேர்ஸ் டு லாஸ்ட் 3 months ago அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஆர் வாட் அபவுட் த எக்ஸாக்ட் சேம் மந்த் லாஸ்ட் இயர் ஃபார் சீசனாலிட்டி. ஸோ எப்பயுமே ரைட்டிங் செல்ஃப் மெஸ்ஸி ஜாயின்ஸ் வந்துட்டு எழுதுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப தப்பு. ஓகேயா? அதுக்கு பதிலாக வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேபிள் அது கூடவே வந்துட்டு ஜாயின் பண்ணி 3 or 4 times மேட்சிங் dates and turning your query into performance is a nightmare. அது வந்துட்டு எனக்கு வேண்டாம். ஓகே, ஒரு ப்ரோ லெவலில் யூ டோன்ட் நீட் எனி ஆஃப் தட். யூ ஜஸ்ட் யூஸ் த ஆஃப்செட் ஆர்குமெண்ட் இன்சைட் யுவர் லேக். ஸோ லேக் ஃபங்க்ஷனில் நீங்கள் இது யூஸ் பண்ணிட்டீங்கனாலே வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட கோட் வந்துட்டு நல்லாவே இருக்கும். ஸோ பை டிஃபால்ட்டு த ஆஃப்செட் இஸ் 1 மீனிங் லுக் 1 row பேக். ஓகே, பட் லேகுங்கிறது வந்துட்டு செகண்ட் ஆர்குமெண்ட். ஸோ இஃப் யூ சேஞ்ச் தட் நம்பர் டு 3 அப்படின்னா யூ இன்ஸ்டன்ட்லி ஜம்ப் 3 rows பேக் ஆஃப் த குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேரிசன். இதுவே நீங்கள் 12 அப்படின்னு மாற்றுறீங்க அப்படின்னா அஸ்யூமிங் யூ ஹாவ் மந்த்லி டேட்டா யூ இன்ஸ்டன்ட்லி ஜம்ப் 12 rows பேக் டு லுக் at exact same month last year, giving you instant year over year analysis. Okay, so no extra joins, no complex state math, just a clean single scan of your data set. It keeps your code readable, maintainable and lightning fast ஆகவும் இருக்க போகுது. ஸோ ப்ரோ டிப்ஸ் வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட கோட் வந்துட்டு லீட் அண்ட் லேக் வச்சு யூஸ் பண்ணுறீங்கனாலே வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களோட எல்லா விஷயத்தையுமே பண்ணிட முடியும். ஸோ சிம்பிளஸ்ட்டாக க்ளீனாக வந்துட்டு ஒரு லைன்லேயே வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ட்ராப் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம கேலண்டர் ட்ராப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஜஸ்ட் நான் வந்துட்டு சிங்கிள் ரோ மட்டும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கும் வேறு, ஆஃப்செட் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வேறு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு கேப்ஸ் அண்ட் ஐலண்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறது. ஸோ கேப்ஸ் அண்ட் ஐலண்ட் அனாலிசிஸ்ன்னு நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா ஹிடன் கேச்சஸ். ஓகேயா? ஸோ எவ்ரி இம்மீடியட் அனலிஸ்டும் வந்துட்டு பண்ணுறதே வந்துட்டு இந்த கேலண்டர் ட்ராப்பில் தானே இருக்கும். ஸோ ஒரு லேக் வந்துட்டு இதுலேயும் ஒரு ட்ராப் இருக்குது. என்ன அப்படின்னா ஜனவரியில் சேல்ஸ் இருக்குது, மார்ச்சில் சேல்ஸ் இருக்குது, பட் ஃபெப்ரவரியில் வந்துட்டு 0 சேல்ஸாக இருக்குது. ஸோ 0 ரெவன்யூ இருக்கும். உங்கள் டேட்டா பேஸ் வந்துட்டு என்ன பண்ணாது, ஒரு ஃபெப்ரவரிக்கு ஒரு ரோ வந்துட்டு கிரியேட் பண்ணாது. ஸோ வாட் இஸ் லேக் டூ வென் இட்ஸ் மார்ச்? ஸோ இட் look backwards to the previous row in the data set, and since February doesn't exist, the row right before March is
ஜான்வரி. ஓகே, உங்களோட query வந்துட்டு calculate the month on month growth comparing March directly to the January, completely skipping over January, February. ஸோ உங்கள் மேத் வந்துட்டு டெக்னிக்கலி ராங் தான், ஆனால் உங்களோட ரோஸ் ப்ரெசென்ட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் லாஜிக் வந்துட்டு என்டையராக ப்ரோக் ஆகும். அண்ட் தென் அதே மாதிரி உங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸும் வந்துட்டு ஃபால்ஸ் சென்ஸில் தான் பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நான் வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, யூ நெவர் ரன் டைம் சீரீஸ் லேக் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ட்ரா கேப்பி டிரான்சாக்ஷனல் டேட்டா. ஓகே, இதுக்கு பதிலாக ஒரு கம்ப்ளீட் மாஸ்டர் கேலண்டர் டேபிள் வந்துட்டு வச்சுக்கோங்க, ஒரு டேட் பைன் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் யூ லெஃப்ட் join your sales data into it by using collays revenue comma 0. You force that missing row to exist with the value of 0. ஸோ இப்போ என்ன அப்படின்னா லேக் வந்துட்டு பின்னாடி பார்க்கும்போது இட் கரெக்ட்லி சீஸ் ஃபெப்ரவரி 0. ஸோ உங்களோட டிவிஷன் பை 0 ப்ரொடெக்ஷன் வந்துட்டு என்ன பண்ணும், நம்மளுக்கு அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் யுவர் டைம் லைனும் வந்துட்டு இன்டாக்டடாக இருக்கும். ஸோ எப்பயுமே உங்களோட ட்ரா டேட்டா டைம் லைனை வந்துட்டு செக் பண்ணாமல் யூஸ் பண்ணாதீங்க, அங்கே கேப்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது நம்ம ஸ்லைட்ஸ்க்கு போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா குரூப்ஸ் அண்ட் ஐலண்ட்ஸ். கரெக்டாக? ஸோ இந்த பிஹேவியர் அனாலிசிஸில் சொல்லும் போது இது வரைக்கும் நம்ம டேட்ஸ், மந்த்ஸ், மணி அப்படி தான் பார்த்தோமே தவிர, பட் லீட் அண்ட் லேக் ஆர் ஃபார் மோர் பவர்ஃபுல் தென் ஜஸ்ட் ஃபினான்ஷியல் மெட்ரிசஸ். ஸோ தே ஆர் த பேக் போன் ஆஃப் யூசர் பிஹேவியர் அண்ட் த கிளிக் ஸ்ட்ரீம் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒன் கிளாசிக் இன்டர்வியூ அண்ட் ரியல் வேர்ல்ட் இன்ஜினியரிங் ப்ராப்ளம் இஸ் வாட் வி கால் கேப்ஸ் அண்ட் ஐலண்ட்ஸ். நீங்கள் இதுவே வந்துட்டு யூசர் லாகின் லாக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா யூசர் மைட் லாக் இன் 10 times in a single afternoon, ரைட்? ஸோ அப்போது என்ன ஆகும், 3 weeks வந்துட்டு அவங்க அப்படியே டிஸப்பியர் ஆகலாம். இப்போ உங்கள் மேனேஜர் வந்து கேட்குறாங்க, கேன் யூ குரூப் தீஸ் இன்டு டிஸ்டிங்க் யூசர் செஷன்ஸ், ஹவு டு யூ டூ இட்? ஓகே, இப்போ உங்கள் பார்ட்டிஷன் இந்த டேட்டா வந்துட்டு பார்ட்டிஷன் பண்ணுவீங்க யூசர் ஐடி வச்சு, லாகின் டைம் வச்சு ஆர்டர் பண்ணிடுவீங்க. அண்ட் யூஸ் லேக் டு புல் ப்ரீவியஸ் லாகின் டைம் ஸ்டாம்ப் ஸ்லைட் அலாங் சைட் த கரண்ட் ஒன். கரெக்டாக? From there you calculate the time difference like extracting the epoch in minutes. If the gap between two consecutive login வந்துட்டு அதிகமா இருக்கு, 30 minutes மேலே இருக்கு அப்படின்னா you have mathematically defined the boundary of new session. ஸோ இப்போ உங்களுக்கு காம்ப்ளெக்ஸான ஐட்ரேட்டிவ் லூப்ஸ் தேவை கிடையாது, ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜர் தெரியாது, ஒரு சிங்கிள் விண்டோஸ் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூஷன்ஸே வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட பாஸ்ட் ஆக்ஷன்ஸை வந்துட்டு உங்களோட கரண்ட் ஆக்ஷன்ஸோட இன்ஸ்பெக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ திஸ் இஸ் ட்ரூ ப்ரோ லெவல் எஸ்கியூஎல் பவர், ரைட்? ஸோ இப்போது நம்ம மோஸ்ட்லி நான் லீடு லேக் எல்லாத்தையுமே வந்துட்டு காமனாக வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கவர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டெமோ கோட் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், சரியா? ஸோ இப்போ டெமோ கோடை வந்து நான் பார்க்கும்போது ஜஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்கும், எப்படி வந்துட்டு அதை அனலைஸ் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அதுக்காக தான். நார்மலாகவே நீங்கள் வந்துட்டு லீட் அண்ட் லேக் யூஸ் பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இட் டசன்ட் லைக் மந்த் அந்த மாதிரி வந்துட்டு அது யூஸ் பண்ணாது, அது வந்துட்டு அது ரோவாக தான் கன்சிடர் பண்ணோம். ஸோ அந்த ரோஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட வேல்யூஸை வந்துட்டு நீங்கள் டிஃபைன் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது உங்களோட ரோஸ் வந்துட்டு முன்னாடி பார்க்கறது பின்னாடி பார்க்கறது அப்படி தான் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா அது கன்சிடரே பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் லாஜிக்கை யூஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி பிஸ்னஸ் லாஜிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா லேக்ஸ் அண்ட் லீட்ஸை வந்துட்டு நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லேக் அண்ட் லீடுங்கிறது வந்துட்டு ஒரு பெஸ்ட் ப்ராபபிள் வே. ஸோ இதில் உங்களால் வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா டைம் ட்ராவல் பண்ண முடியும், நாட் ஃபார் த டேபிள், இட்ஸ் ஃபார் த டேட்டா. ஸோ உங்கள் டேட்டாவுக்கு டைம் ட்ராவல் வந்துட்டு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லீட் அண்ட் லேக் இஸ் பெஸ்ட் கோ டு மெத்தட்ஸ். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லீட் அண்ட் லேக்ல வந்துட்டு மோஸ்ட் ப்ராபபிளி நம்ம என்ன பண்ணலாம் ஒரு டெமோ கோட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தில்ல மந்த் ஆன் மந்த் இந்த 3 ப்ரோ லெவல் கான்செப்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட்ஸ்க்கான கோட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சோர்ஸ் டேபிள் வந்துட்டு 2 கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம வந்துட்டு 2 டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு டேபிள் பேர் ஆர்டர்ஸ், இன்னொன்று யூசர் லாகின். ஸோ ஆர்டர்ஸில் ஆர்டர் ஐடி, ஆர்டர் டேட், ரெவென்யூ இருக்குது. யூசர் லாகின்ஸில் யூசர் ஐடின்னு லாகின் டைம் இருக்குது. ஸோ நம்ம சில வேல்யூஸ் வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ இன்டென்ஷனாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏப்ரல் வேல்யூஸ் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா கேலண்டர் ட்ராப்பில் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் லீட் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது. ஓகேயா? ஸோ இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு மந்த் ஆன் மந்த் தான் நம்ம சொன்னோம். ஸோ மந்த் ஆன் மந்த் ரிப்போர்ட் நான் எடுக்கிறேன் அப்படின்னா மந்த்லி சேல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சிடி யூஸ் பண்ணிட்டு அதில் நான் என்ன பண்ணுறேன் டேட்டா வந்துட்டு ட்ரங்கேட் பண்ணுறேன். ஸோ ஆர்டர் டேட்டில் மந்த்தை மட்டும் நான் எடுத்து அதை சேல்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட் வேல்யூஸ்லேருந்து நான் எடுத்துடுறேன், டேட்டா மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் நான் அந்த ரெவென்யூஸ் வந்துட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் எடுத்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா குரூப் சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குரூப் பை 1ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஒரு குரூப்பாக வந்துட்டு ஆக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நான் செலக்டில் வந்துட்டு சேல்ஸ் மந்த், கரண்ட் ரெவென்யூ, அதுக்கப்புறம் லேக் ஆஃப் கரண்ட் ரெவென்யூ 1 கொடுத்துறேன். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இருக்கிற கரண்ட் ரோ ப்ரீவியஸ் ரோவோட கம்பேர் பண்ணி எனக்கு வந்துட்டு வேல்யூஸ் வந்துட்டு கொடுக்கும்.
ஓகேயா? ஸோ ஓவர்ல கொடுத்து நான் என்ன சொல்றேன், சேல்ஸ் மந்த் வச்சு தான் நீ என்ன பண்ணணும், ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுத்துறேன். ஸோ பார்ட்டிஷன் போய் நான் இங்க குடுக்கல. ஓகேயா? ஆர்டர் மட்டும் பண்றேன். ஸோ அப்சல்யூட் குரோத் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கரண்ட் ரெவென்யூ மைனஸ் லேக் ஆஃப் கரண்ட் ரெவென்யூ, 1 அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ரெவென்யூ டிஃபரன்ஸ் வந்துட்டு என்னால பார்க்க முடியும். அதே மாதிரி பெர்சன்டேஜ்க்கும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நல் இஃப் நம்ம சொன்னோம் இல்லையா, இது வந்துட்டு நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஸோ நல் இஃப் யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட வேல்யூஸ் வந்துட்டு நான் குடுத்துறேன். ஸோ நல் இஃப்லயும் 1 அப்படின்னு தான் நான் குடுக்குறேன். ஸோ இதுல என்ன பண்றேன் அப்படின்னா, டிவைட் பை இந்த டினாமினேட்டர் நான் கொடுக்கும்போது எனக்கு வந்துட்டு வேல்யூஸ் வந்துட்டு எரராக ஷோ ஆகாமல் எனக்கு வேல்யூஸாக கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேல் மந்த்ஸ் இருக்குது, எனக்கு ஒரு வேல்யூஸ் தான் வந்துட்டு ப்ரீவியஸ் மந்த் ரெவல்யூவில் வந்துட்டு நல்லா இருக்குது. ஸோ இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ப்ரீவியஸில் வந்துட்டு லேக் நம்ம யூஸ் பண்ணுறோமா, ஸோ லேக் யூஸ் பண்ணும்போது ப்ரீவியஸ் ரோவை தான் பார்க்குமே தவிர எனக்கு இந்த மந்த்து தானா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக எனக்கு பார்க்காது. அது உங்களுக்கு ப்ரூஃப் வேணும் அப்படின்னா, இப்போ ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ப்ரீவியஸ் மந்த் சேலரி ரெவென்யூ வந்துட்டு 15,000 சொல்லிட்டு தேர்ட் மந்த் ரெவென்யூ தான் கொடுத்துருக்கு. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இது மந்த் பேசிஸில் இருக்காது, ரோ பேசிஸில் தான் இருக்கும். ஸோ இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு எரர் வருது இல்லையா, ஸோ அதுலேயும் பர்சன்டேஜ் நான் கொடுத்துட்றேன், ரெவென்யூ டிஃப்ரென்ஸ் என்ன ஆகுது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இது வந்துட்டு எனக்கு பிரச்சனை. ஸோ இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மாற்றணும். ஸோ இப்போது இந்த மந்த்லி சேல்ஸில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு மந்த் இருக்குது அப்படின்னா அந்த மந்த்தை நான் வந்துட்டு என்ன பண்ணணும், அதை ஃபில் பண்ணியே ஆகணும். அந்த கேப் வந்து நான் ஃபில் பண்ணணும். அந்த கேப் ஃபில் பண்ணல அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி தான் அவுட்புட் வரும். ஸோ இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, மந்த் ஆன் மந்த், குவார்ட்டர் அண்ட் தென் இயர் ஆன் இயர், அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா எஸ் இங்கே தான் லேக் 1ன்னு சொன்னோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ரோக்கு, அதாவது இந்த ரோக்கு ப்ரீவியஸ் ரோ தான் பார்க்கும். இந்த 3 நம்ம கொடுத்தோம் அப்படின்னா 3 ரோஸ் வந்துட்டு முன்னாடி பார்க்கும். 12 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா 12 ரோஸ் முன்னாடி பார்க்கும். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ரெவென்யூ மந்த் வச்சு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் இயருக்கு அதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நான் வேல்யூஸ் வந்துட்டு நான் கொடுக்க முடியும். ஸோ அதை நான் வந்துட்டு செக் பண்ணி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, வேல்யூஸ் வந்துட்டு எக்ஸிஸ்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சொன்னோம் இல்லையா, நான் வந்து ஏப்ரல் மாதத்தை வந்துட்டு விட்டுருக்கேன். ஸோ அந்த டைம்லையும் நான் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு சிடி வந்து கிரியேட் பண்ணிடுறேன். இதில் ஜென்ரேட் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது என்னால் பண்ண முடியாது. வை பிகாஸ் நம்ம வந்துட்டு கம்யூனிட்டி எடிஷன் யூஸ் பண்ணுறதுனால ஜென்ரேட் சீரீஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ அதனால தான். ஸோ ஜென்ரேட் சீரீஸில் நான் ஒரு சீரீஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். 1லேருந்து 6 வரைக்கும் ஒரு சீரீஸாக கன்வெர்ட் பண்ணேன். இன்டர்வல் வந்துட்டு 1 மந்த்தாக இருக்கணும் அப்படின்னா, ஸோ அதை வந்துட்டு என்னோட கேலண்டர் மந்த்தாக நீ எழுதிக்கும். நெக்ஸ்ட்டு ஆக்சுவல் சேல்ஸ் எல்லாத்தையுமே வந்து மந்த் வச்சு நீ என்ன பண்ண அப்படின்னா அக்ரிகேட் பண்ணி வச்சுக்கோ. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த லெஃப்ட் ஜாயின் அண்ட் கொலியஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, லெஃப்ட் ஜாயின் வந்துட்டு என்ன பண்ணுறோம், மாஸ்டர் கேலண்டர்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோமா, ஐ மீன் ஒரு சிடி வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். அதையும் அந்த மந்த்லி சேல்ஸ் நார்மல் நம்ம வேல்யூஸையும் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஜாயின் பண்ணோம். ஸோ ஜாயின் பண்ணி அந்த வேல்யூஸை நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஒரு ஏப்ரல் மட்டும் மிஸ் ஆகுது இல்லையா, ஸோ அந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரெவென்யூ வந்துட்டு 0வாக மாறும். ஸோ அந்த இடத்துல எனக்கு நல்லுன்னு இருக்கும், அந்த நல்ல வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா 0வாக மாற்றிக்கும். இப்போ எனக்கு ஒரு சீக்வன்ஸாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், என்னோட கேப்லெஸ் டைமில் எனக்கு வந்துட்டு என்னோட லேக் வந்துட்டு நான் அப்ளை பண்ணி என்னோட வேல்யூஸ் வந்துட்டு என்னால் கொடுக்க முடியும். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லீட் அண்ட் லேக் வந்துட்டு நம்மளோட டேபிள்ஸில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்னைக்கு நீங்கள் ஃபுல்லாகவே வந்துட்டு லீட் அண்ட் லேக் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணணும், எந்தெந்த ட்ராப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாகவே பார்த்துருப்போம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரம் திஸ் கோட் வித் கீப் கோடிங் அண்ட் கீப் ஸ்பார்க்கிங். பை கோடர்ஸ்.